ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அதாவது ஸ்வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தீபாவளிலாம் வருது இல்லையா? ஸோ ஸ்வீட் காரம் தான் வந்து தீபாவளிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அந்த வகையில் வீட்லேயே சீக்கிரமாக நம்ம சும்மா அலைஞ்சாமல் டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஸ்வீட்டு, சூப்பரான ஒரு ஸ்வீட் தான். அதாவது பொரி லட்டு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அரிசி பொரி லட்டு. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா செய்வாங்க. ஓகேங்களா? அதை வச்சு தான் எனக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல அரிசி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு அளவுக்கு வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்து நல்லா கழுவிக்கிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பேனில் வந்து எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. ஊற்றாமல் லைட்டாக நல்லா கழுவும் போது நம்ம எப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ போட்டுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து டக்கு 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 டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த தண்ணியெலாம் வந்து லைட்டாக இந்த ஈரப்பதம்லாம் இருக்கும்னா ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வந்து நம்ம பொறுமையாக வந்து நல்லா வந்து இது வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வறுத்துகிட்டே இருக்கணும். வறுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கிறது அப்படின்றது இந்த இந்த அரிசி வந்து வறுக்கிறது தான். பட் இதை வறுத்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் கூட போட்டு வச்சுட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக ரெசிபி. அண்ட் அவ்வளோ டேஸ்ட்டுக்கு வந்து எந்த வகையிலையுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கிட்டு லைட்டாக அடியில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா இதை வந்து வறுத்து விடுங்க. ஏன் அப்படின்னா அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சிடும். ஸோ அதுக்காகத்தான். அண்ட் அதே மாதிரி வந்து இது வந்து பொரிய ஆரம்பிக்கும். நம்ம நார்மலாக பொரியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொரியாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து அது ஒரு மாதிரி நல்லா வந்து கலரிஷாக வந்து அந்த மாதிரி பொரியாது. பட் ஆனால் வந்து லைட்டாக வந்து பொரிய ஆரம்பிக்கும். அந்த டெக்ஸ்சர் வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ தான் வந்து லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும் தான் பொறுமை வேணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சா பெரிய வானிலை வச்சு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ வந்து எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த தான் கரெக்டான ஒரு இது அளவு. ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சா போதும். இதுக்கு மேலே பொரிய விட்டோம் அப்படின்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிருக்கிறதுலாம் கரிஞ்சிடும். அந்த ஒரு லைட்டாக ஒயிட் இருக்கிறது மட்டும்தான் பொரியும். ஸோ அந்த மாதிரி அன்இவன் ஆயிரும். ஸோ அதனால் இதுதான் கரெக்டான இது. ஸோ இது எப்படி எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அதை கூல் டவுன் பண்ணிக்கலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ, இப்போ ஒரு கப் அரிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு இல்லை 3/4 கப்புக்கு ஸ்வீட் ஒரு கப் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3/4 கப் போட்டிங்கன்னா ஒரு மைல்டான ஸ்வீட்டாக இருக்கும். அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அந்தளவுக்கே வந்து தண்ணி ஊற்றி சும்மா இது நம்ம பார்க்காத அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சும்மா நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து தனியாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து தூசு இந்த மாதிரி சின்ன சின்ன மண் துகள் அந்த மாதிரி இருக்கும். அதனால ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்த பொரி இருக்கும்ல அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு ஸோ கொஞ்சம் நல்லா வந்து ரிவர்ஸ் மோடில் நம்ம வந்து அரைப்போம் தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ சைட் பை சைடு என்னென்னா அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணி அதே பேனில் கொஞ்சமாக கீ விட்டுக்கோங்க. அந்த அரிசி அரைச்சோம்ல அப்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 துண்டு ஏலக்காய், லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் சுக்கு இருக்கும்ல, சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அவ்வளோவா ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்றதுனால நான் சேர்த்துக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து முந்திரி மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட காஞ்ச திராட்சை இல்லை. உங்கள்கிட்ட காஞ்ச திராட்சை இருந்துச்சுன்னா காஞ்ச திராட்சை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எப்பயும் போல் நம்ம கேஸ் அரிக்கலாம் வறுத்துவோம்ல கோல்டன் ஃப்ரை ஆகிக்கலாம் அந்த மாதிரி வந்து வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அது வந்து சூடான வந்து இதாயிரும். கோகோனட் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து
இந்த இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கோகோனட்டை. ஸோ கோகோனட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கோன்னு சொன்னால ஸோ அரைச்சது இப்படி தான் நறுன்னு அரைக்கணும். ஸோ ரொம்ப வந்து இதாக அரைக்கக்கூடாது, ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு உள்ளே போட்டுருங்க. ஸோ உள்ளே போட்டு நல்லா அந்த நெய்யில் வறுக்கும்போது ஆஹா, அந்த ஆரமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க அந்த வெள்ளை பால் இருக்கும்ல பாகு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது பண்ணணும். நல்லா அது வந்து கொதிக்க மேலே வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா நம்ம இந்த கேசரிலாம் வந்து கிளறும்போது ஒரு மாதிரி சுருண்டு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் வந்து கிளறிக்கணும். கிளறினதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீ ஊற்றி இந்த மாதிரி சில்ட் அவுட் பண்ணி விட்டுறணும். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஆறவும் வேணாம், ரொம்ப வந்து சூடாகவும் வேண்டாம். ஸோ மைல்டாக வந்து ஆற விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கீ ஊற்றிட்டு இப்போ நம்ம ஆற விட்டுறலாம். அதை இந்த மாதிரி வரணும், நல்லா உங்களுக்கு சுருண்டு வரணும். உங்களுக்கு தெரியுதா, அப்படியே ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து நமக்கு அப்போ தான் அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ லைட்டாக தொட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பிடிக்க முடியும், நம்ம கையில் உருண்டை பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் பிடிக்க முடியும். ஸோ எப்படி கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு ஒவ்வொரு இதாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆகிரும். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம இதில் வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பொரிக்கு பதில் அவள் அந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே அவங்களுக்கும் நல்லது தான். ஏன்னா கீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரிலாம் சேர்த்துருக்கோம், எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்க, அதுதான் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.